திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அனல் பறக்கக்கூடிய அரசியல் விவாதங்கள், கருத்தாழம் மிக்க பொருளாதார பிரச்சனைகளை பற்றியெல்லாம் நாம் நேர்பட பேசு அமர்வில் நாம் பேசியிருக்கிறோம். சமூகத்தின் கவனத்தை ஈர்க்காத சாதாரண மனிதர்களின் துயரங்களையும் நாம் அவ்வப்போது விவாதித்து வந்திருக்கிறோம். சமூக மாற்றத்திற்கான சமூக அக்கறை கொண்ட ஒரு தொலைக்காட்சி என்கிற அடிப்படையில் சமூகத்தின் பல்வேறு சிக்கலான பிரச்சனைகளை பற்றி ஒரு அர்த்தமுள்ள விவாதங்களை நாம் நடத்தி வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றும் ஒரு முக்கியமான சமூகம் சார்ந்த, பெரும்பாலும் பொது வெளியில் விவாதிக்கப்படாத ஒரு பிரச்சனையை பற்றி நாம் விவாதிக்கிறோம். தாய்க்கும் பிள்ளைகளுக்குமான உறவு சொல்லில் அடங்காத பாச பிணைப்புகளுக்கு உட்பட்டது. பிள்ளைகளுக்கு ஏற்படும் சிறு துயரங்கள் கூட அதன் தாய்க்கு மிகப்பெரிய துன்பத்தை தந்துவிடும். ஆனால் பெற்ற மகனை கொலை செய்ய கோரி ஒரு தாய் காவல் நிலையத்தில் மனு கொடுத்திருக்கிறார், அனுமதி தாருங்கள் என்று கேட்டு. சென்னை கண்ணகி நகர் செம்மஞ்சேரி குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த பாக்கியலட்சுமி என்ற பெண்தான் அந்த பரிதாபத்திற்குரிய தாய். தன் 18 வயது மகனான ரோஹித்தை கருணை கொலை செய்ய கோரி அவர் வேண்டுகோள் விடுத்து கண்ணீரோடு மன்றாடி இருக்கிறார். பெற்ற பிள்ளை சந்திக்க நேரிடும் துன்பங்களை காண சகிக்காமல் கருணை கொலை செய்ய அனுமதிக்க கோரும் முதல் மனுஷி அவரல்ல. இதற்கு முன்பும் கூட பலர் இப்படி கோரிக்கையை வெளியிட்டு தங்களின் ஆற்றாமையை, ஆதங்கத்தை வெளிப்படுத்தி உலகத்தின் கவனத்தை ஈர்த்திருக்கிறார்கள். அவர்களது கோரிக்கை சமூகத்தின் மனசாட்சியை உலுக்கியிருக்கிறது. கருணை கொலை இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வாக அமையுமா என்கிற கேள்வியை நாம் எழுப்பக்கூடிய அதே வேளையில், இப்படி ஒரு துயரமான முடிவுக்கு அவர்களை தள்ளுவது அவர்களது குடும்ப சூழலா அல்லது சமூகம் அவர்களை நடத்தக்கூடிய விதமா என்கிற ஒரு கேள்வி. மன வளர்ச்சி குன்றி ஏழ்மையில் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டு சில இடங்களில் சொந்த குடும்பத்தினராலும் நிராகரிக்கப்படக்கூடிய மனிதர்களை அரவணைக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? அது அரசின் கடமையா அல்லது சமூகத்தின் கடமையா? யாரின் கடமை? மனநலன் தொடர்பான விழிப்புணர்வு என்பது எந்த அளவிற்கு சமூகத்தில் இருக்கிறது என்கிற கேள்வியும் நம் முன்னால் இருக்கிறது. அவற்றை பற்றியெல்லாம் நாம் இன்றைக்கு விரிவாக பேச இருக்கிறோம். நம்மோடு இந்த விவாத அமர்வில் டாக்டர் எஸ் மோகன்ராஜ், மனநல மருத்துவர், அவர்களோடு குழந்தை நல உரிமை செயற்பாட்டாளர் திரு தேவநேயன், இவர்களோடு தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பைச் சேர்ந்த பொதுச் செயலாளர் திரு சிம்மச்சந்திரன். திரு சிம்மச்சந்திரன் இந்த குழந்தையை 2 முறை மருத்துவ உதவிக்காக மருத்துவமனையிலே, காப்பகங்களிலே சேர்ப்பதற்கு உதவி செய்தவர் என்கிற அடிப்படையில் அவர் இந்த பிரச்சனையை மேலும் விரிவாக சொல்வதற்கு வாய்ப்பை பெற்றவர். திரு சிம்மச்சந்திரன், வணக்கம். வணக்கம். இந்த கொலை, கருணை கொலை என்கிற வார்த்தை கேட்பதற்கு கொடூரமாக இருந்தாலும் கூட கொலையில் என்ன கருணை இருக்க போகிறது என்கிற கேள்வி இருக்கிறது. ஒரு தாய் தான் பெற்று வளர்த்த ஒரு குழந்தையை இப்படி ஒரு துயரமான முடிவுக்கு தள்ள வேண்டும் என்று எந்த தாயும் விரும்ப மாட்டார்கள். இப்படி ஒரு நிலைமைக்கு அவர்கள் வந்திருப்பதற்கான அடிப்படை காரணம் என்ன? அடிப்படை காரணம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு 4.25 லட்சம் பேர் இது போல் இந்த மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளாக இருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் பேர் வந்து ஏழ்மையான நிலை, அதாவது பார்த்தீங்கன்னா தன்னுடைய குழந்தையை வீட்டில் தனியாக விட்டு வேலைக்கு சென்று வந்து தான் காப்பாற்றக்கூடிய ஒரு நிலையில் 3 லட்சம் பேர் வசிப்பதாக ஒரு புள்ளி விவரம் தமிழ்நாட்டில் சொல்கிறது. இதுலேயும் இவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதியே இல்லாத, நீங்கள் சொல்லக்கூடிய இன்றைக்கி கண்ணகி நகர் என்று சொல்லக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதியே அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கிற காலத்தில் மனவளர்ச்சி குன்றியவர் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் பலவிதமான டைப்பில் இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமான கூட, யார் வேணாலும் எது வேணாலும் வீட்டில் இருக்கிறவங்களும் கூட அடிக்கக்கூடிய அளவில், கத்தி எடுத்து குத்தக்கூடிய அளவில் இருப்பாங்க. சிலர் வந்து காம வெறி கொண்டவர்களாக இருப்பார்கள். சிலர் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பேசாமல் படுத்தபடியே எதையுமே சொல்ல முடியாத நிலையில் இருப்பாங்க. இப்போ பல வகை இருக்கிறது. அதில் இந்த குழந்தையை பார்த்தீர்களானால் 18 வயது குழந்தை, இந்த குழந்தை 2 முறை எங்களுடைய அமைப்பின் மூலமாக அவங்கள விடுதியில் எடுத்து போய் நாங்கள் சேர்த்தோம். இந்த குழந்தைக்கு என்ன ஒரு வகையான மனவளர்ச்சி குன்றியவராக இருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பெற்றோருக்கும் தன்னுடைய உறவினருக்கும் தொந்தரவு மட்டும் கொடுக்காமல் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கும் விடுதியில் எடுத்து போய் சேர்க்கக்கூடியவர்களுக்கும் தொந்தரவு கூடிய ஒரு வகையான மனவளர்ச்சி குன்றிய ஒரு குழந்தை. அதாவது பார்த்தீங்கன்னா
இவர் எந்த நேரத்திலையும் போய் அவர்களை கடிப்பதும் அவர்களை அடிப்பதும் அவர்களை கத்தியெடுத்து குத்த செல்வதும் இப்படிப்பட்ட குணம் படைத்த அந்த குழந்தை அவர் விடுதியில் சேர்க்கின்ற போது விடுதியிலும் பல குழந்தைகளோடு இருக்கும்போது அந்த குழந்தைகளை பாதுகாக்க ஒரு சூழல் இருப்பதால் அவர்கள் அந்த விடுதியை விட்டு அனுப்பி விடுகிறார்கள். இரண்டாவது நிலை, அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த அந்த ஏழ்மையான நிலையில் இருக்கும்போது அங்கே ஒரு சரியான மருத்துவமனை கிடையாது, சரியான கவுன்சிலிங் கிடையாது. இவர்களுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட வேண்டும், இவருக்கு எது மாதிரி கொடுக்க வேண்டும் என்ற எங்கேயுமே ஒரு அரசு மருத்துவமனையிலையோ எங்கேயுமே சரியான முறையான கவுன்சிலிங் கிடையாது. அந்த கவுன்சிலிங் தான் இது மாதிரிலாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நம் குறைக்கப்பட முடியும். அது மட்டுமல்ல, இது அரசாங்கத்திலே பார்த்தீங்கன்னா இவர்களுக்கான ஸ்பெஷல் விடுதிகளும் கிடையாது. எல்லா வகையான, அதாவது பார்வையிழந்தவர், கை கால் முடியவர்கள், மன வளர்ச்சி கொண்டு எல்லாரையும் உள்ளடக்கி அடக்கப்படுகின்ற ஒரு நிலையில எடுத்து போய் வைக்கிறாங்க. எல்லாருக்கும் பொதுவான விடுதி தான் இருக்குது. இவர்களுக்கு என்று தனியாக பராமரிப்பதற்காக இவர்களுக்கான தனிமை ஒரு இதுக்காக பார்த்தீங்கன்னா நேஷனல் ட்ரஸ்ட் ஆக்ட்னு ஒன்று டெல்லியில் இருக்குது இவருடைய தலைமையம். இவர்களுக்கான ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் வாங்கணும், மருத்துவம் வாங்கினா கூட இவங்களுக்கு தெளிவு அடைஞ்சு இவங்களுக்கான விஷயங்கள் இருந்தால் மட்டுமே அதில் போய் இன்சூரன்ஸ் போடக்கூடிய ஒரு நிலைக்கு. அது தமிழ்நாட்டில் எந்த குழந்தைக்கும் பெற்றோருக்கும் இன்னும் தெரியாது இவர்களுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். நாம் அதை பற்றி விரிவாக பிறகு பேசலாம். டாக்டர் மோகன்ராஜ், இந்த கருணை கொலை, இந்த மனுவை பற்றி நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நான் இதை அவங்களுடைய ஒரு ஆதங்கத்தை அவங்க வெளிப்படுத்துறாங்கிறது தான் பார்க்குறேன். அதாவது இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணோன்னு தெரியல, கொலையாது பண்ண ஒரு விரக்தியின் விளிம்பில் இது மாதிரி விரக்தியில் தான் சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு இப்போ ரெண்டு விஷயங்கள் இருக்குது. மனநலம் குன்றுனதுன்னா மென்டல் ரிட்டார்டேஷன், மென்டல் இல்னஸ்ங்கிறது மனநோய்கள். அந்த டிஃப்ரென்ஸ் முதல்ல தெரியும் நமக்கு. மன வளர்ச்சி குன்றியவர்கள், மன வளர்ச்சி குன்றினவர்கள்லாம் மூளை வளர்ச்சி வயசுக்கு ஏற்ற அளவுக்கு இல்லை, அதை விட குறைவாக இருக்குது. அதனால வரக்கூடிய வெளிப்பாடுகள். இன்னொன்று மனநலம் இல்லாதவர்கள், அதாவது மன நோய் உள்ளவர்கள்னா அவங்களுக்கு மன வளர்ச்சி நல்லா இருக்கும், பட் ஏதாவது நோயினால சில பிஹேவியர் மாற்றங்கள் இருக்கும் அவங்களுடைய நடவடிக்கைகளில். இந்த மனநலம் இல்லாதவங்க, அதாவது மென்டல் ரிட்டார்டேஷன் இல்லாமல் மற்ற குரூப்பை நல்லாவே குணப்படுத்த முடியும். அதுக்குண்டான சிகிச்சைகள்லாம் இருக்குது. மனநலம் குன்றினவர்கள், மென்டல் ரிட்டார்டேஷன் பார்த்திங்கன்னா ஒன்று சின்ன வயசுலேயே அதை ஐடென்டிஃபை பண்ணோன்னா நம்ம அவங்கள என்ன காரணத்துக்காக வந்திருக்கு, பல காரணங்கள் இருக்குது. அதில் சிலதெல்லாம் ட்ரீட்டபிள் காசஸ், லைக் தைராய்டு குறைஞ்சிருந்தா அதனால மென்டல் ரிட்டார்டேஷன் வரலாம். அது ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு முன்னாடி ட்ரீட் பண்ணோன்னா அது திரும்ப அதாவது ரொம்ப ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்கலாம். ரெண்டாவது, ஃபிட்ஸுனால மென்டல் ரிட்டார்டேஷன்னா அதையும் சீக்கிரமாக நம்ம அந்த மேலும், ஏன்னா ஒரு தடவை ஃபிட்ஸ் வரும்போதும் வலிப்பு வரும்போதும் மூளை கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்படுது. ஸோ அதை நீங்கள் ட்ரீட் பண்ணி, அந்த வலிப்பை ட்ரீட் பண்ணி தொடர்ந்து வலிப்பு வராமல் இருந்தால் மேலும் மூளை பாதிக்கப்படுறதை நிறுத்தலாம். ஸோ மென்டல் ரிட்டார்டேஷனில் கூட தடுத்து நிறுத்துறதுக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதே மாதிரி சார் சொன்னார், ஒருத்தர் ஒரு மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் இருக்கும்னு, அதை குறைக்கிறதுக்கு மருந்து இருக்குது. அதாவது மென்டல் ரிட்டார்டேஷனை கம்ப்ளீட்டாக நல்லா பண்ண முடியாதே ஒழிய அதில் வரக்கூடிய பிஹேவியரல் ப்ராப்ளம், ஒரு கோபம் ஆகட்டும், வயலன்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் தடுக்கிறதுக்கு மருந்துங்க இருக்குது. இதில் அரசு மருத்துவமனையிலே அதெல்லாம் கிடைக்கும். ஆனால் பிரச்சனை என்னென்னா சில மேஜர் மருத்துவமனையில் மட்டும் இருக்கும். இப்போ பிஹெச்சி, இப்போது தூரத்தில் இருக்கிற ஒரு விடுதியிலேருந்து பிஹெச்சி கூட்டு போனாங்கன்னா அங்கே டாக்டர் இருப்பார், பட் இந்த மருந்துங்க இருக்காது. இல்லை, அந்த டாக்டருக்கு இதையெல்லாம் குணப்படுத்துவதற்கான போதுமான அறிவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு அதை பற்றின விழிப்புணர்வு சொல்லப்பட்டிருக்கிறதா? அது ஒரு டாக்டரை பொறுத்து இருக்குது. அது என்ன பிரச்சனைனா, நம்மளுடைய எம்பிபிஎஸ் இளநிலை மருத்துவம் பார்த்தீங்கன்னா மனநலம் இப்போது நிறைய புள்ளி விபரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெனரல் ப்ராக்டிஷனர்ஸ் ஆகட்டும், எந்த டாக்டரோட கிளினிக்கில் போய் பார்த்தாலும் ஒரு 30லேருந்து 35 வரைக்கும் சதவிகிதம் மனநல பிரச்சனைகள் சம்மந்தப்பட்டிருக்காங்க. நீங்கள் எந்த ஸ்பெஷாலிட்டியாக இருந்தாலும் அதில் மனநல சம்மந்தப்பட்டவங்க வராங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு டாக்டர்ஸ்க்கு அந்த மனநலம் பற்றின அறிவு இருக்கணும். பட் பிரச்சனை என்னென்னா, நம்ம இளநிலை மருத்துவமில் வெறும் 15 நாள், அதுவும் மூன்றாவது வருஷம் அவங்க எல்லா சப்ஜெக்டும் போகிறதுக்கு முன்னாடி எப்படி மருத்துவம் ஒரு பேஷண்ட் எப்படி அணுகணும்னு தெரியறதுக்கு முன்னாடியே அவங்க ஸ்கின் சைக்காட்ரின்னு ஒரு 5 போஸ்டிங் கடகடான்னு வரும், போகிறதே தெரியாது நிறைய பேருக்கு. அதுக்கப்புறம் சைக்காட்ரி எக்ஸ்போஷரே இல்லாமல் இருக்காங்க. இப்போது இந்தியாவில் இருக்கிற சைக்காட்ரி ட்ரைனிங் அந்த மாதிரி இருக்குது. அதனால் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க மட்டும்தான் கொஞ்சம் சைக்காட்ரி தெரிஞ்சுக்கிறாங்க, மற்றவங்க அவ்வளோவா தெரியறதில்ல. ஸோ உங்கள் கேள்விக்கு பதில் பிஹெச்சியில் இருக்கிற ஒரு டாக்டருக்கு சைக்காட்ரி எந்த அளவுக்கு தெரியும்னா, இன்ட்ரெஸ்ட் இருந்து 3rd இயரில் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா தெரிஞ்சிருப்பாங்க.
இதே வந்து மாற்றலாம். ஃபைனல் இயர்லேயும் ஒரு எக்ஸ்போஷர் வந்ததுன்னா நம்ம அதை பற்றி தொடர்ந்து பேசலாம். ஷூர். தேவநேயர், உங்கள் பார்வையில் இந்த குழந்தைக்கு ஏற்பட்டிருக்கிற துயரத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையாலுமே வந்து வருத்தத்துக்குரிய விஷயம். இன்னைக்கு அகில உலக மனித உரிமைகள் நாள். மனித உரிமையில் வந்து வாழ்வதற்கான உரிமை உள்ள நாள். இந்த தேசத்தில் அனைவரும் வாழ்வதற்கும் மாண்போடு வாழ்வதற்கு உரிமை உண்டு. இப்போ மாண்போடு வாழணும் உரிமையோடு வாழுகிற நாளில் ஒரு கருணை கொலை பற்றி விவாதிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கின்ற ரொம்ப முதல்ல வருத்தப்படுறேன் உண்மையாலுமே. ஏன்னா இது வந்து இது 1-2 இல்லை. இன்றைக்கி தேசத்தில் வந்து ஆயிரக்கணக்கான குழந்தைகளோட நிலைமை இதுதான். இங்கே ஆயிரக்கணக்கான குழந்தை வாழ்வதற்கான உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. அவங்க பிறப்பதற்கான உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. வாழ்வதற்கான உரிமை மறுக்கப்பட்ட நிலையில் இருக்குது. ஏன்னா இந்த குழந்தை 18 வயதுள்ள குழந்தை, 18 வயது வரை குழந்தைகள் அப்படின்னா இந்த தேசத்தில் குழந்தைகள் நிலம் என்ன? உலகத்தில் எளிதில் நாசமாக்கப்படும் சூறையாடப்படும் பட்டியலில் முதல் இடத்தில் இருப்பவர் குழந்தைகள் தான். அதுல எந்த மாற்றம். ஆனால் இது பார்க்கும்போது வருத்தமாக இருக்கு. என்னன்னா இந்த குழந்தைக்கான சூழல் என்ன? மருத்துவர் சொன்னதுலேருந்தே நான் ஒரு லிங்க் எடுக்கிறேன். ஆரம்ப காலத்தில் அந்த குழந்தையை கண்டறிவதற்கான இருக்கும். கண்டறிந்தால் எல்லாத்தையும் சிக்கல் வரும். இன்னைக்கு நிலையில் ஆரம்பகால குழந்தை பராமரிப்பை இந்த தேசத்தில் எப்படி பார்க்கிறார்கள்? ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு என்பது அங்கன்வாடி மையத்தில் உறுதி செய்யப்பட வேண்டும். அங்கன்வாடி வருவதில் 95 விழுக்காடு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தலித் சமூகத்தை சார்ந்த ஒரு குழந்தைகள் வரும்போது அந்த குழந்தைக்கு அங்கன்வாடியில் அந்த குழந்தை 3 ஆண்டுகள் இருந்திருந்தால், ஒழுங்கா சரியான பராமரிப்பு கிடைத்திருந்தால், அந்த குழந்தையினுடைய எளிமையாக கண்டறிந்தால் இந்த மாதிரி லட்சக்கணக்கான குழந்தைகள் வந்திருக்காது. அப்போ அங்கன்வாடி சரியா இயங்கலை, அங்கன்வாடி கண்டறிதல் பண்ணல, அங்கன்வாடிகளுக்கான இருக்கிற ஊழியர்களுக்கு சரியான பயிற்சிகள் இல்லை, அங்கன்வாடி கட்டமைப்போடு இல்லை. அப்போ எங்க பாருங்க, எந்த இடத்தில் குழந்தை பிறந்ததிலிருந்து 18 வயது வரை எல்லா சிக்கல் நிறைந்த தேசத்தோடு தான் நம்ம இருக்கிறோம். அப்போ இது ஒரு கருத்தாக தான் நான் பார்க்க. ரெண்டாவது, அந்த குழந்தை முழு ஆளுமை பெற்று வளர்ச்சி பெறுவதற்கான சூழலை உருவாக்க வேண்டிய அரசின் கடமை. முதல் கடமையாளர் அரசு தான். அப்போ முதல் கடமையாளர் இருக்கிற அரசு தன்னுடைய கவனத்தை சிதக்குது. அப்படின்னா நம்ம பார்க்குற மனித உரிமை நாளில் ஒரு முக்கியமான தகவலை மறந்துட்டோம். மனித உரிமை என்பது அடித்தல் உதைத்தல் அப்படிங்கிறத பற்றி தான் மனித உரிமைன்னு பேசிட்டு இருக்காங்க. உண்மையால் மனித உரிமை அல்ல, மறுப்பும் ஒரு மனித உரிமை மீறலைன்னு யாரும் பார்க்கல. டினைல் ஆல்சோ வயலன்ஸ், டினைல் ஆல்சோ ரைட்ஸ் வயலன்ஸ் பார்க்கல. எனக்கு கிடைக்க வேண்டிய கல்வி உரிமை மறுக்கப்படுகிறது, எனக்கு கிடைக்கிற ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மறுக்கப்படுவதும் ஒரு மனித உரிமை மீறலே அப்படின்னு அது பொலிட்டிசைஸ் ஆகல. அரசை குறை சொல்வது மிக எளிது. எல்லா பிரச்சனைக்கும் அரசு இதை செய்ய வேண்டும். அரசு முதல் கடமையாளர், நான் குறை சொல்லவே இல்லை. யார் பிரைம் டியூட்டி பேரர்? ஸ்டேட் தான் பிரைம் டியூட்டி பேரர். நான் யாரை குற்றவாளி இருக்கலாம்? அரசு முதற் கடமையாளர். 2வது கடமையாளராக சமூகம் இருக்கிறோம், 3வது கடமையாளர் பெற்றோர் இருக்கிறோம். இதுல வந்து நம்ம வந்து அரசை தவிர்க்க முடியாது. ஏன்னா நம்ம பெற்றோர்லேருந்தே தொடங்கலாம். திரு சிம்மச்சந்திரன், இந்த குழந்தையை கூட 18 வயது குழந்தையை தொடர்ச்சியாக போராடி பாதுகாத்து வரக்கூடியவராக அவருடைய தாய் தான் இருக்கிறார். ஒரு சென்னையினுடைய ஒதுக்குப்புறமான ஒரு பகுதியிலிருந்து தொடர்ச்சியாக குழந்தையை பராமரித்து வருகிறார். அதில் உள்ள சிரமம் தாங்காமல் தான் மருத்துவர் சொன்னதை போல ஒரு விரக்தியின் விளிம்பில் ஆதங்கத்தை வெளிப்படுத்துறதுக்கு இப்படி வராங்க. இப்போ அந்த குடும்பத்தில் ஏன் அதனுடைய ஆண்களுக்கு இதில் பங்கு இல்லையா? அதோடைய தந்தை இதில் இங்கே என்னவாகிறார்? இது மட்டும் இல்லை, நீங்கள் சொன்னதை போல ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இப்படி இருக்கிறாருன்னா அவங்கள பராமரிக்கிறதுல தாய்க்கு மட்டும்தான் பொறுப்பு இருக்கிறதா? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டுங்களில் வந்து தாய்க்கு தான் வந்து ஊனமுற்ற குழந்தைகளாக இருந்தாலும் சரி, நல்ல குழந்தைகளாக இருந்தும் தந்தையை விட தாய்க்கு தான் அதிகமான பொறுப்பு இருக்கிறது என்று சொல்லக்கூடியும். இதில் 2வது ஒரு விஷயம் நீங்கள் சொன்னது மாதிரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பெற்றோர் வந்து எப்பயுமே தாய் தான் வந்து எல்லாத்தையும் சகிச்சுக்கூடிய ஒரு தன்மை உண்டு. பணம் படைத்தவுடைய வர்க்கத்தில் வந்து இருவரும் பணத்தை கொடுத்து விட்டு அவங்க வெளியே தெரியாத இருக்கும். ஏழை என்பக்கூடிய காரணத்தினால் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து அவர் அன்றாட போய் சம்பாரிச்சா தான் அந்த குழந்தைக்கான தேவையாவது ஏதாவது செய்ய முடியும். அப்போ அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, அவர் சலிச்சு போயிடுவார். அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட், அவங்களுக்கான மருத்துவமனை அவங்களுக்காக கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து அவர் ஒரு 3 குழந்தையை வளர்க்கக்கூடிய செலவு வந்து ஒரு குழந்தைக்கான செலவாகுது. இப்போ அந்த மன வளர்ச்சி குன்றிகளுக்கான செலவு பார்த்தீங்கன்னா, சாதாரண ஒரு குழந்தையை வளர்க்குற மாதிரி 3 குழந்தைக்கு ஆகக்கூடிய செலவு அந்த ஒரு குழந்தைக்கு ஆகுது. அவர் ஆண் வர்க்கத்தில் என்ன பண்ணுறாரு, பார்த்துட்டு சலிச்சுட்டு அவர் பெற்றெடுக்காத இருக்கிற நிலையினால தன்னுடைய மனைவியாக விட்டுட்டு அவர் போயிடுறார். எங்களுடைய சர்வே பார்த்தீங்கன்னா 80% பேர் இது மாதிரி குழந்தை பிறந்தவருடைய பெண்ணை வந்து விட்டுட்டு வேற பெண்ணோட போனவங்களுடைய சர்வே எங்ககிட்ட இருக்குது. அதுக்கான ஒரு நிலை இல்லை. அதோட இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தேவநாயம் சார் அவர்கள் சொன்னது போல, நீங்க சொன்னீங்கல்ல அரசு மேல் நிறைய நம்ம குறை சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா ரொம்ப எளிது. ஆனா நாங்க என்ன சொல்ல வரோம்னா, அரசு மேல குறை சொல்லல, அரசை வரவேற்கிறோம். அரசு ரொம்ப அருமையான அரசு. நிறைய திட்டங்கள் பார்த்தீங்கன்னா 175 வகையான திட்டங்கள் இருக்கிறது. அந்த திட்டத்தை சொல்லி விடுகிறார்களே தவிர, பொதுமக்களுக்கும் மீடியாவிலும் சொல்லி விடுகிறார்களே தவிர, அதை அமுல்படுத்தக்கூடிய அதிகாரியுடைய அலட்சிய போக்கை தான் நாங்கள் சொல்றோம்.
ஏன் சொல்றீங்கன்னா இன்னைக்கு எல்லா சுகாதார மருத்துவமனைகளாகட்டும், எந்த ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தவிர கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எனி ஒரு டாக்டர், இன்னைக்கு பக்கத்துல டாக்டர் சொல்றாரு 30% தான் சொல்றாங்க. ஆனா மருத்துவமனையில எனக்கு தெரிஞ்சு ஒரு மனவளர்ச்சி குன்றியை போய் குழந்தைய எட்டு போய் உட்கார வச்சேன்னா இதுக்கு என்னன்னு சொன்னாங்கன்னா, சிரிக்குதா இல்ல ஜுரமா, இந்த ஜுரத்துக்கு 2 மாத்திரை ஊசின்னு தான் சொல்றாங்க கோசம். எந்த டாக்டர் உட்காந்து ஒரு மனவளர்ச்சி குன்றியுடைய நிலைப்பாடு என்ன, இன்னைக்கு அவங்களுடைய ஐக்கியூ என்ன இருக்குது, அவங்களுடைய இன்னைக்கு அவங்க எப்படி மாறிக்கிறாங்க, ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி அவங்களுடைய நிலைப்பாடு மாறும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இது தனியார் ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் பல லட்சம் ரூபாய் செலவு செய்யக்கூடிய ஒரு நிலையில் மட்டும்தான் சரி பண்ண முடியுமே தவிர, எந்த அரசு மருத்துவமனையில நீங்க இதுக்கான பல கோடி ரூபாய், எங்க துறையில 2008 வரைக்கும் 78 கோடி ரூபாய் இருந்ததை தமிழக முதலமைச்சர் அவர்கள் நல்ல கருணையோடு 300 கோடி ரூபாய் உயர்த்தி கொடுத்துக்கிறாங்க. ஆனால் இது முழுமையாக அங்க போய் சேருக்குதா? எல்லாத்திலையும் ஊழல். யார் அதை நம்ம பேசலாம். இல்ல எது சொல்ல வரேன்னா, இந்த விஷயங்கள் இவர் சொல்வதை போல ஒரு மன வளர்ச்சி குன்றிய ஒரு குழந்தை அழைத்து சென்றால் அதற்கு என்ன பிரச்சனை என்பதை அறிந்து கொள்ளக்கூட ஆர்வம் காட்டாத அல்லது தெரியாத நிலையில் தான் டாக்டர்கள் இருக்கிறார்களா? அந்த கூற்று எந்த அளவுக்கு சரியான ஒன்று? சரி, இப்போ வந்து சைக்காட்ரிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு மென்டல் ரிட்டார்டேஷனுக்கு என்ன பண்ணணும், அவங்கள அசஸ் பண்ணுறது எப்படி, எந்த வயசில் என்னென்ன இருக்கணும், பீடியாட்ரிஷியன்ஸ்க்கும் அது தெரியும், குழந்தைங்க டாக்டர்ஸ்க்கும். பட் இன்னொன்று, மற்ற டாக்டர்ஸ்க்கு அந்த எந்தெந்த வயசில் என்னென்ன வந்திருக்கணும், பேச்சு எவ்வளோ வந்திருக்கணும் அது பார்க்கணும். நார்மலாகவே மன வளர்ச்சி குன்றுனதுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியணும். அது சேட்லி சார் சொல்கிற மாதிரி இப்போ எல்லா பிஹெச்சிலையும் பண்ணுறாங்களாங்கிறது தெரியாது. இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி குழந்தைகளை பற்றி பெற்றோர் கேட்கும்போது சில இடங்களில் நாங்கள் கேள்விப்படுறது என்னென்னா, அதெல்லாம் சரியாயிடும், கொஞ்ச நாளில் சரியாயிடும், கொஞ்ச நாளில் சரியாயிடும்னு சொல்கிறாங்களாம். அதாவது இந்த குழந்தைக்கு பிரச்சனை இருக்குது, இதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும், ஸ்பீச் தெரப்பி கொடுக்கணுங்கிறத எடுத்து சொல்கிறது அந்த அளவுக்கு இல்லை. நான் அதை ஒத்துக்கிறேன் அவங்க சொல்கிறத. அந்த அளவுக்கு நிறைய இடங்களில் நடக்கிறது இல்லை. இது வெறும் அரசில் மட்டும் இல்லை, தனியாரில் கூட சில நேரம் குழந்தை பேசவே மாட்டேங்கிறான், இல்லை போக போக பேசிடுவான். அதாவது ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணாமல் குழந்தைக்கு மன வளர்ச்சி குன்றி இருக்குங்கிறத சொல்லாமல் போக போக சரியாகும்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க, தனியார்லேயும் இருக்கிறாங்க. அது ஒரு மோசமான விஷயம்தான். இந்த விஷயத்தில் ஒரு விஷயம் நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த குழந்தை இன்னைக்கு கருணை கொலைக்கு போனோடைய காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, யார் ஒருத்தவங்களும் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைய பக்கத்தில் எடுத்தோடனே அடிச்சிட மாட்டாங்க. அதோடைய நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையுடைய ஐக்கியூ என்னவா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு என்னன்னு கேட்டோன்னா, செக்ஸுடைய ஐக்கியூ அதிகமாக இருக்கிற காரணத்தினால பக்கத்தில் இருக்கிற வீட்டுடைய துணியெல்லாம் எடுத்து கட்டி பிடிச்சி வச்சுக்கிறது, யாரை பார்த்தாலும் முத்தம் கொடுக்கறது, யாரை பார்த்தாலும் இது பண்ணக்கூடிய ஒரு இந்த நிலை வந்ததுனால இது எந்த டாக்டரும் கண்டுபிடிச்சு அவங்க பேரண்ட்ஸுக்கு சொல்ல. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு போகிறாங்க, இவன் அடங்க மாட்டுறாங்க, இது பண்ண மாட்டுறாங்க, எல்லாரும் அடிக்கிறாங்க அப்படின்னு தான் அந்த பெற்றோருக்கே தெரியும், அவங்களுக்கு அதை பற்றி தெரியாது. அப்ப இது எடுத்துன்னு போகும்போது ஆய்வு செய்து இதோட நிலைப்பாடு என்ன, இந்த குழந்தைக்கு என்ன, இப்ப நம்ம ஒரு நார்மல் இருக்கிறோம், நீங்க விடுதிக்கு சென்று அழைத்து சென்று அவங்கள சேர்த்தீங்க. ஆமாங்க. அங்கேயாவது இதற்கான ஒரு அந்த வீரியத்தை குறைப்பதற்கு, அந்த கோபத்தை மட்டுப்படுத்துவதற்கான மருத்துவ சிகிச்சை அங்கே தரப்படும் இல்லையா? அங்க தரப்படலையா? அதுதான் எல்லா அதுல விடுதியில என்ன பண்ணுவான்னு, விடுதி என்பது அவர்களை பாதுகாத்து வைத்துக் கொள்ளக்கூடியதா, மருத்துவ வகையான சிகிச்சை கொடுக்கக்கூடியது. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு மத்திய மாநில அரசாங்கம் 26 ரூபாயில ஒருத்தன் குடும்பம் நடத்தலாம்னு சொல்ற மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு குழந்தையை பராமரிக்க 60 ரூபாயிலிருந்து 70 ரூபாய் தான் அவங்க கொடுக்குறாங்க. அந்த 60 ரூபாயிலிருந்து 70 ரூபாய் ஒரு நாளைக்கு அவங்க கொடுக்குற காசு அவங்க 3 வேளை சாப்பாடு போடுறதுக்கு தான் சரியா இருக்கும். அவங்களை எத்தனை ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. 237 வகையான சிறப்பு விடுதிகள் இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா 24 மட்டும்தான் அரசு சார்ந்தது, மீது எல்லாம் தொண்டு நிறுவனம் இன்னொருத்தரோட சார்ந்து குத்துறாங்க. இப்போ என்கிட்ட அதை கொடுக்குறாங்கன்னு சொன்னா 68 ரூபாய் கொடுத்து அந்த குழந்தையை பராமரிச்சுன்னு சொன்னா நான் சாப்பாடு போடுவேனா, இல்லை அவங்கள பார்த்துக்குவேனா, அவங்கள ஒரு ஆயா வச்சு பார்ப்பேனா, அவங்களுக்கான மருத்துவ ட்ரீட்மெண்ட் கொடுப்பேனா, நான் என்ன கொடுப்பேன் நான்? அப்ப இந்த நிலை என்ன சொல்ல வரனா, இதை கண்டறிய வேண்டும், இவர்களுக்கான ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் உருவாக்க வேண்டும். இன்னைக்கு அரசு மருத்துவமனையில் எத்தனை சைக்காலஜிஸ்ட் இருக்கிறாங்க? இன்னைக்கு சிறைசாலையில கூட என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் அடிச்சும் போது அங்க ஒரு சைக்காலஜிஸ்ட போடணும்னு சொல்றாங்க. ஆனா மருத்துவமனைக்கு எத்தனை சைக்காலஜிஸ்ட் இருக்கிறாங்க, எத்தனை மனநிலை நோயாளிகளை வருகின்ற போது சைக்காலஜிஸ்ட் தான் அவங்க ட்ரீட் பண்றாங்க. சாதாரண எம்பிபிஎஸ் படிச்சு கூட பயிற்சி வரக்கூடிய டாக்டர் தான் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்களே தவிர மற்ற இடத்துல எத்தனை இடத்துல இருக்கிறாங்க? ஆனால் அந்த குழந்தைக்கு ஏற்பட்டக்கூடிய நிலை, இப்போ நம்ம இருக்கிறோன்னு சொன்னால், எனக்கு பசி எடுக்குதுன்னு சொன்னால், என்கிட்ட காசு இல்லைன்னா போய் ஒன்று நான் திருடும் போது ஐயோ அவங்க திட்டுவாங்களே அடிப்பாங்களேன்னு ஒரு எண்ணம் இருக்கிறது. எனக்கு அந்த நினைவு, அந்த சுயமாக பண்ணக்கூடிய நிலை இது மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கு கிடையாது. இது இல்லை அப்படின்னு தெரிஞ்சக்கூடிய பொதுமக்களுக்கான ஒரு
ஒரு விழிப்புணர்ச்சி இருக்குதா, இல்ல மருத்துவமனைக்கான விழிப்புணர்ச்சி இருக்குதா? அதுவும் பாத்தீங்கன்னா இது 2வது வாட்டியாக நடக்கிறது. 6 மாதத்துக்கு முன்னால இதே ஈரோடுல நடந்த பிறகு என்ன செய்தாங்க, அந்த குழந்தையை இட்டும் போய் 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுத்தாங்க. அந்த குழந்தைக்காக இந்த அரசு அவங்களால ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்களா, இல்ல அவங்களுக்காக எடுத்து போயிட்டு அந்த துறை அதிகாரிகள் 32 டிஸ்ட்ரிக்ட்ல 32 அதிகாரிகள் இருக்கணும். ஆனா இன்னைக்கு 14 அதிகாரிகள் மட்டும்தான் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளி நலத்துறையில 14 அதிகாரிகள் இருக்கிறாங்க. ஒரு அதிகாரி 3 மாவட்டத்துக்கு ஒரு அதிகாரி பார்க்கிறார். அவர் எப்ப போனாலும் இருக்கிறது கிடையாது, அந்த அலுவலகத்துல கிடையாது. 11 பேர் வேலை செய்ய வேண்டிய இடத்துல 3 பேர் இருக்கிறாங்க. ஜீப் ஓட்டுறாரு பாத்தீங்களா, அவர் அங்க உட்கார்ந்து நிற்கிறார். ஜீப் ஓட்டுறவருக்கு போய் எப்படி மனவளர்ச்சி கொண்ட குழந்தைங்க வந்தாங்கன்னா எப்படி அவங்களுக்கு வழிகாட்டுதல் அவருக்கு தெரியும்? நீங்க நிறைய முக்கியமான கேள்விகள் எழுப்புறீங்க, அதுக்கெல்லாம் விடை காண முயற்சிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசு தொடரும். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக உருவாக்குவதற்காக